கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You don't need to carry your sorrows anymore. உங்கள் துக்கங்களை நீங்கள் இனி சுமக்க தேவையில்லை. We, along with the rest of the world, we have completed more than a year in quarantine and in pandemic. நாமும் நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் இந்த ஒரு வருடத்தை அந்த தனிமைப்படுத்துதலின் காலத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். We started our first go-to-meeting service on the third Friday of March in 2020. கடந்த வருஷத்திலே அந்த 2020ஆம் ஆண்டிலே மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் நாம் இந்த முதலாவது கோ டு மீட்டிங்கை நாம் ஆரம்பித்தோம். And today it is exactly 1 year back. இன்றைக்கு நாம் பார்த்தால் சரியாக ஒரு வருடம் ஆகியிருக்கிறது. In this 1 year, many of our brothers and sisters in TCF have lost their family members, parents, and others during this pandemic. இந்த ஒரு வருடத்தில் நாம் பார்த்தால் நம்முடைய சகோதர சகோதரிகள் அநேகர் தங்களுடைய குடும்ப நண்பர்களை, குடும்ப உறுப்பினர்களை இழந்திருக்கிறார்கள், தங்களை சுற்றி இருக்கிறவர்களை இழந்திருக்கிறார்கள் இந்த நோய் தொற்று காலத்திலே. Some of us could not even go home for the funeral. There is so much sadness. நம்மில் பலர் அந்த அடக்க ஆராதனைக்கு கூட செல்ல முடியாத சூழ்நிலைக்கு நாம் கடந்து சென்றிருக்கிறோம். அது மிகவும் ஒரு துக்ககரமானது. Our children are not able to go to school or go out and play. They are depressed. So the parents are also depressed. There is so much sadness. நம்முடைய குழந்தைகள் வெளியில் சென்று விளையாட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனால் குழந்தைகள் மனச்சோர்வு அடைந்திருக்கிறார்கள். குழந்தைகள் மாத்திரமல்ல, பெற்றோர்களும் அந்த மனச்சோர்வுக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு துக்ககரமானது. Some of us lost jobs. Most of us got the jobs back. Yet many of us are afraid about tomorrow. There is so much fear. சிலர் நாம் வேலை இழந்திருக்கிறோம். அநேகருக்கு வேலை திரும்ப கிடைத்திருக்கிறது. அடுத்த நாளில் என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு நாம் இந்த நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அதிக பயம் நமக்குள் இருக்கிறது. We are unable to freely go out, meet friends, visit families, eat outside, etc. So we are upset. நாம் இயல்பாக வெளியே செல்ல முடியவில்லை, நம்முடைய நண்பர்களை சந்திக்க முடியவில்லை, குடும்பங்களை சந்திக்க முடியவில்லை, நன்றாக வெளியில் சாப்பிட முடியவில்லை. இதனால் நமக்கு வருத்தம் மேலோங்கி இருக்கிறது. We cannot freely meet at the church and worship the Lord in freedom. We are upset. நாம் விடுதலையோடு தேவனை சபையில் ஆராதிக்க முடியவில்லை. அதுவும் நமக்கு மன வருத்தமாக இருக்கிறது. Vaccine doesn't seem to change the situation. The COVID goes down and comes back and we are concerned. தடுப்பூசி அநேக இடத்தில் நாம் செலுத்திக் கொண்டாலும் அது சூழ்நிலையை மாற்றுகிறதாக இல்லை. இந்த நோய் தொற்றானது ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருக்கிறது. Some of us are restless, just staying inside home. அந்த வீட்டுக்குள்ளாக முடங்கி கிடப்பதினால் நம்மில் அநேகர் நாம் நிம்மதியற்றவர்களாக இருக்கிறோம். We cannot see others. Worse is we have to see the same people, same persons again and again all day and all night, and we are bored. மற்றவர்களை நாம் பார்க்க முடியவில்லை. இதில் மிகவும் வருத்தமான காரியம் என்னவென்றால் பார்க்கிற முகத்தையே நாம் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அது நமக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. Many of us are sick of Zoom, GoToMeeting, Teams. Even our kids who are used to love smartphones, they don't love their screens anymore. We are all tired. நம்மில் அநேகர் இந்த ஜூமில் நடக்கிறதான கூட்டங்கள் ஆகட்டும் அல்லது இந்த டீமில் நடக்கிறதான கூட்டங்கள் ஆகட்டும், இதனால் நமக்கு ஒரு சலிப்பு உண்டாக இருக்கிறது. குறிப்பாக குழந்தைகள், இந்த ஸ்மார்ட் போனை விரும்புகிற குழந்தைகளும் அவர்கள் அந்த திரையை பார்த்து பார்த்து ஒரு சலிப்படைந்தவர்களாக இருக்கிறார்கள். We cannot even show our face in the church worship. We are sick of wearing masks. Even though some of us take advantage of the mask by sleeping in the service, we are tired. நம்முடைய முகத்தை நாம் அந்த ஆராதனை செய்யும் பொழுது நம்முடைய முகத்தை நம்மால் காட்ட முடியவில்லை. நாம் இந்த மாஸ்கை அணிந்து நமக்கு அது ஒரு தொந்தரவாக இருக்கிறது. சில பேருக்கு அந்த மாஸ்க் அணிவது வசதியாக தூங்குவதற்கும் உதவுகிறது. Today I want to tell you, you don't need to carry your sorrows, fears, boredoms,
upsets anymore. இன்றைக்கு நான் உங்களோட சொல்ல விரும்புவது, நீங்கள் உங்களுடைய துக்கத்தை, உங்களுடைய பயத்தை, உங்களுடைய சலிப்பை, உங்களுடைய வருத்தத்தை நீங்கள் இனி சுமக்க தேவையில்லை. Why? How? When? ஏன், எப்படி, எங்கு? When will I feel normal? நான் எப்பொழுது இயல்பாக உணர முடியும்? Last week, when we were praying as elders and deacons, the Spirit of our God told me a very simple truth based on Philippians 4:11-13, in which Paul first says, I have learned in whatever situation I am to be content. Only after that he declares, I can do all things through him who strengthens me. கடந்த வாரத்திலே அந்த மூப்பர்களோடும் டீக்கன்களோடும் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை அடிப்படையாக வைத்து ஆவியானவர் என்னோடு பேசினார். அங்கு பவுல் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் நான் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று. நாம் அந்த பவுல் சொன்ன பிறகு பின்வரும் வசனங்களை பார்க்கும் பொழுது பவுலால் இதை சொல்ல முடிகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. We think that we will become normal in our minds and hearts when everything becomes normal outside. This may be so for unbelievers. நாம் நினைக்கிறோம் நம்முடைய மனதும் நம்முடைய இருதயமும் சகஜமாக மாறும் பொழுது வெளிப்புறத்தில் இருக்கிறதான காரியங்களும் சகஜமாக மாறும் என்று நினைக்கிறோம். அது ஒருவேளை அவிசுவாசிகளுக்கு சரியாக இருக்கும். But for a Christian, the Spirit of God told me, you become normal inside, only then you will see normal outside. ஆனால் கிறிஸ்துவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவது என்னவென்றால், உன்னுடைய உள்ளான நிலைமையிலே நீ இயல்பாக மாறு, பின்பு வெளிப்புறம் இயல்பாக மாறும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். Today from the Bible we are going to see many exhortations and ways to come out of these negative feelings. இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபடும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலிருந்து அநேக மேற்கோள்களை இந்த நாளிலே காட்ட விரும்புகிறார். First and foremost, I want to show you the strongest wall around your mind. முதலாவதும் முக்கியமானதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, உங்கள் மனதை சுற்றி இருக்கும் வலுவான மதில். What is the biggest reason, the most solid way for me never to allow sadness, sorrow, fear or worry to take hold in my mind and in my heart? என்னுடைய இருதயத்தையும் மனதையும் அந்த கவலைகளும் துக்கங்களும் பயங்களும் எடுத்துக்கொள்ளாமல் நான் தடுப்பதற்கு எது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். The strongest wall that the Lord has given you and me to protect this battlefield of our minds. இதுதான் நம்முடைய மனதையும் அந்த இருதயத்தையும் நாம் காத்துக்கொள்ளும்படியாக தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. Turn with me to this familiar call of Jesus in Matthew 11th chapter. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். Matthew 11th chapter. I want all of us to open our mic and read verses 28 to 30. நம்ம எல்லாரும் நம்முடைய மைக்கை ஆன் செய்து இந்த மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். 28 முதல் வசனம். 28ல இருந்து 30 வரைக்கும். மக்களவர்களே, ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் இருக்கிறது. Amen. Though I have read and heard this verse so many times, I am not sure if I truly understood what the Lord is saying here, probably until recently. இந்த வசனத்தை நான் பல முறை வாசித்திருந்தாலும்
இந்த வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நான் புரிந்து கொள்வது இந்த சமீபமான நாட்களில் நான் புரிந்து கொண்டேன். Here, Jesus is basically about two crosses. இயேசு கிறிஸ்து இங்கு 2 விதமான சிலுவையை பற்றி குறிப்பிடுகிறார். The cross that he carried for us, the daily cross that he asked us to carry. முதலாவது அவர் சுமந்த அந்த சிலுவையை பற்றி சொல்லுகிறார். இரண்டாவது அவர் நம்மை சுமக்கும்படி கேட்டுக்கொண்ட சிலுவையை பற்றி சொல்லுகிறார். The cross that he carried, it is for us, and the daily cross that he asked us to carry is to become his disciple. அவர் சுமந்த அந்த சிலுவையை பற்றி அங்கு குறிப்பிடுகிறார். நாம் அனுதினம் வேண்டிய அவர் சுமந்த சிலுவை நமக்காக, நம்முடைய அன்றாட சிலுவை அவரை பின்பற்றும்படியாக. So Jesus in John 16:33, in this world you will have trouble, but take heart, I have overcome the world. யோவான் 16:33 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். Some of our sadness, depression is from the situation that is beyond our control, like the pandemic or losing our loved ones. நம்முடைய கவலைகளும் அந்த மனச்சோர்வுகளும் நம்மை தாண்டி வெளிப்புறம் நடக்கிற காரியங்களிலிருந்து வருகிறதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நோய் தொற்று அல்லது நமக்கு விருப்பமானவர்கள் நம்மை விட்டு கடந்து சென்று விடுவது போன்ற காரியங்கள். But sometimes it may be directly or indirectly due to our own mistakes. Losing a job or making a mistake in choosing the life partner or shouting at somebody in the workplace or family in anger, etc. Because of that, sometimes we get a problem and sadness. சில சமயங்களிலே நாம் கவலை கொள்கிறோம். ஏனென்றால் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ நம்முடைய வேலையை நாம் இழக்கும் பொழுதோ அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவறான வாழ்க்கை துறையை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுதோ அல்லது நம்முடைய வேலை ஸ்தலத்திலோ அல்லது வீட்டிலோ நாம் மற்றவர்கள் மீது நாம் கத்தும் பொழுதோ இப்படியான துக்கங்கள் நம் மீது வருகிறது. And sometimes the negative feelings directly come into us as an attack from the enemy as we meditated on the series on spiritual warfare. அந்த எதிர்மறை எண்ணங்களானது அந்த எதிராளியான இடத்திலிருந்து நம் மீது நேரடியாக வருகிறதாக இருக்கிறது. இதைத்தான் நாம் அந்த மனதின் போர்க்களம் என்ற வேத வகுப்பிலே நாம் தொடர்ந்து தியானித்தோம். So irrespective of why I have sorrows, in Matthew 11:28-30, Jesus calls me to come to him for a divine exchange. எனக்கு ஏன் கவலைகள் இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மத்தேயு 11:28-30 வசனத்திலே ஒரு தெய்வீக பரிமாற்றத்திற்காக ஆண்டவர் நம்மை அழைப்பதை நாம் பார்க்கலாம். What does Jesus mean by taking yoke upon myself? Yes, it is about his example, his humble heart, his gentle heart. என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னதன் அர்த்தம் என்ன? அது அங்கு அவர் ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். அவருடைய தாழ்மையுள்ள இருதயத்தை, அவருடைய மென்மையான இருதயத்தை அங்கு அவர் காண்பிக்கிறார். But actually Jesus took a much heavier yoke than any of us. நம்மை விட மிகவும் பாரமான ஒரு நுகத்தை இயேசு கிறிஸ்து தன் மீது ஏற்றுக்கொண்டார். He carried, he bore, he took all our sicknesses, all our sorrows, all our sins, all our curses, all our weaknesses on his cross. நம்முடைய வியாதிகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய பலவீனத்தை அவர் சுமந்தார். அவர் சுமந்து தீர்த்தார். சிலுவையில் அவர் தன் மீது எடுத்துக்கொண்டவராக இருந்தார். தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கு. சுமந்து தீர்த்தார். He carried and finished. சுமந்து தீர்த்தார் என்று நம்ம எல்லாரும் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். That's why his yoke is easy today, because it is a finished cross. It is an empty cross. It is an open, empty grave. Above all these emptiness is the exalted Jesus Christ. அவர் சுமந்து தீர்த்ததனால் தான் அந்த நுகம் லகுவாக இருக்கிறது. ஏனென்றால் சிலுவையில் அவர் அந்த காரியத்தை செய்து முடித்தார். அந்த எளிமையான சிலுவையானது
அது திறக்கப்பட்ட கல்லறை நமக்கு காண்பிக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை. When it comes to our sins, we have learned this truth very well. பாவத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். We are saved, and again and again we go back to his cross for the forgiveness of sins, which is already a done deal. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக சிலுவையிடத்தில் நாம் செல்கிறோம். அது ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்ட ஒரு வேலையாக இருக்கிறது. When it comes to sickness, all of last year we also learned the same truth very well. Many of us experienced this as well, that Jesus carried all our sicknesses on his cross. We are already healed. Done deal. நாம் வியாதி என்று வரும்பொழுது நாம் இந்த காரியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மில் அநேகர் கடந்த வருடத்திலே இந்த காரியத்தை நாம் மிக நன்றாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பலவீனங்களை, வியாதியை சிலுவையில் சுமர்ந்து தீர்த்தார். ஏற்கனவே அது ஒரு முடிக்கப்பட்ட வேலையாக இருக்கிறது. Today, the Spirit of God is reminding us to go to the cross of Christ, where the Lord has already built a strong fortress around our mind against all kinds of sorrows, fears, depression, and worries. எல்லா விதமான துக்கங்களுக்கும், பயங்களுக்கும், மனச்சோர்வுகளுக்கும், கவலைகளுக்கும் எதிராக தேவன் ஏற்கனவே நம் மனதை சுற்றி ஒரு வலிமையான கோட்டையை கட்டியிருக்கிறபடியால் அவருடைய சிலுவையின் அண்டையில் போகும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்கு நினைப்பூட்டுகிறார். When the Lord appeared to the disciples on the third day, and later also, as we see in John 20 verses 19 and 21, he first told them, "Peace be with you." இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு அந்த மூன்றாம் நாளிலே அவர் தம்முடைய சீஷர்களுக்கு காட்சி தந்த பொழுது, நாம் யோவான் புஸ்தகத்தில் 20, 19, 21 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு அங்கு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார், சமாதானம் உண்டாவதாக என்று. It is absolutely true that Jesus had borne their sins and sicknesses at the cross, but the resurrected Jesus Christ, our Lord, did not tell the disciples, "Your sins are forgiven," or "Come be healed of your sickness," but he told them first, "Peace be with you." அவர்களுடைய அந்த பாவங்களையும் அந்த வியாதிகளையும் ஏற்கனவே இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்பது மிகவும் சத்தியமான ஒரு காரியம்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கு அவர்களிடத்தில் சொன்னார், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றோ அல்லது நீங்கள் வந்து இந்த வியாதி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றோ அங்கு அவர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொன்னார், சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். You know why? ஏன்? They were afraid. They did not comprehend how Jesus conquered their fears, sorrows, and worries at his cross. அவர்கள் மிகவும் பயந்திருந்தார்கள். அவர்களுடைய அந்த பயங்களையும், பாவங்களையும், சாபங்களையும், கவலைகளையும் இயேசு எப்படி மேற்கொண்டார் என்ற காரியத்தை அவர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை அந்த சமயத்தில். Today Jesus calls you, brother, Jesus calls you, sister, come to me, all of you who are weary and carry heavy burdens, and I will give you rest. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று. Will you come to the cross of Christ now? அந்த சிலுவையின் இயேசு அண்டையில் நீங்கள் இப்பொழுது வருவீர்களா? It's the best, the strongest, and the most lasting fortress against your mind being attacked and conquered by sorrows. நம்முடைய மனது கவலைகளினால் திரும்ப திரும்ப தாக்கப்படுவதற்கு எதிராக போகும் ஒரு மிகச் சிறந்த வலிமையான காரியம் அது கிறிஸ்துவின் சிலுவை. Believe this today. Jesus has already borne all your sorrows at his cross. இதை நீங்கள் நம்புங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். You are actually taking his yoke and you leave your wearisome heavy burden at his feet. நீங்கள் இதை நம்பும் பொழுது உண்மையாகவே அந்த நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். உங்களுடைய கவலைகளை அவருடைய பாதத்தில் வைத்து விடுகிறீர்கள். Amen. Amen. And it is a wonderful divine exchange. And how great is this wonderful exchange?
at the same time, how sad it is that we fail to accept this divine exchange so often. இது ஒரு மிக அற்புதமான ஆவிக்குரிய பரிமாற்றமாக இருக்கிறது. அநேக நேரங்களிலே இதை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். Amen. கொஞ்ச நேரத்துக்கு கூட சகோதரன் ராஜ் மாலினி அவங்க பாடினாங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு. ஆனால் பாடிக்கொண்ட போது ஒரு காரியத்தை ஆவியானவர் நினைவுபடுத்தினார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், ஏற்கனவே முடித்து விட்டார். நம்ம நினைக்கிறது வேற மாதிரி, நம்ம பாடுறது அது பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு வசனத்தை வாசிச்சாங்க. பழைய ஏற்பாட்டுல இன்னும் முடிப்பார்னு இருக்குது, ஆனால் புதிய ஏற்பாட்டுல முடிந்ததுன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். அப்படி கூட யோசித்து பிரதர் ராஜ் மாலினி இருந்தீங்கன்னா அந்த பாட்டை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்ற அந்த சரணத்தை ஒரு நிமிஷம் பாடுங்க. அவர் எல்லாத்தையும் செய்து முடித்தார் என்று சொல்லி. செய்து முடித்தார், எனக்காய் யாவையும் செய்து முடித்தார், எனக்காய் யாவையும் செய்து முடித்தார், எனக்காய் யாவையும் செய்து முடித்தார், எனக்காய் செய்து முடித்தார், மலைகளை பெயர்த்தாரே, செய்து முடித்தார், மலைகளை பெயர்த்தாரே. மலைகளை பிளந்தார் அவர். ஆமென். ஹல்லேலூயா. பாவ மலைகளை, சாப மலைகளை, மரண மலைகளை, துக்க மலைகளை, வியாதியின் மலைகளை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிளந்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. And as we build this fortress on the truth that Jesus has already took away my sorrows, worries, fears, anxieties, then that is really a foolproof fortress around our mind. நம்முடைய மனதை சுற்றி ஆண்டவர் ஒரு மிக வலிமையான அந்த மதிலை கட்டியிருக்கிறார். இந்த பயங்கள், கவலைகள், வியாதிகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் போக்கும்படியாக. Quickly, I will show two more things. Secondly, you see, when you are upset, seek the Lord and go to Him in prayer. That's what the Bible says. தேவன் இரண்டாவது காரியம், தேவனை தேடும் பொழுது நாம் அந்த ஜெபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. In spite of knowing about the cross of Christ and receiving the peace He has secured for us at the cross, there are occasions in our life that we are overwhelmed. We may be overwhelmed by sorrows or fears. நாம் அந்த கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி நாம் அறிந்தவர்களாக இருந்தாலும், அந்த சிலுவையில் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த சமாதானத்தை அறிந்தவர்களாக இருந்தாலும், அநேக சமயங்களிலே அந்த பயங்களும் கவலைகளிலும் நாம் மூழ்கடிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். The Bible provides so much counsel on the steps we have to take, we can take to get back to the cross of Christ. கிறிஸ்துவின் சிலுவையில் மீண்டும் வரும்படியாக வேதம் நமக்கு அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறது. One such important step is to run back to Him when you are sad, afraid, confused, anxious and depressed. அந்த முதலும் மிக முக்கியமான படி என்னவென்றால், அவர் அண்டையில் நாம் ஓடி சென்று அடைக்கலம் தேடிக்கொள்வது. நாம் சோகமாக இருக்கும் பொழுது, பயத்தில் இருக்கும் பொழுது, குழப்பத்தில் இருக்கும் பொழுது, கவலையில் இருக்கும் பொழுது. This may sound like an obvious idea, not a deep teaching, but let me put it this way. The times that you don't feel like praying are the times you should be praying even more.
இது நமக்கு ஒரு எளிமையான ஒரு யோசனையாக தோன்றலாம், ஆழமான ஒரு சத்தியமாக அல்லாமல். ஆனால் நான் உங்களுக்கு இப்படி சொல்ல விரும்புகிறேன், நாம் ஜெபிக்க நமக்கு விருப்பம் இல்லாத பொழுதுதான் நாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். That is why the Bible teaches in so many places to go to the Lord in prayer, to seek the Lord when you are anxious. இதைத்தான் வேதம் நமக்கு அநேக இடங்களில் போதிக்கிறது, நாம் கவலையோடு இருக்கும் பொழுது அவரிடத்தில் ஜெபிக்கும்படியாக செல்ல வேண்டும் என்று. In Philippians 4, 6 and 7, do not be anxious about anything, but in every situation by prayer and petition with thanksgiving present your request to God. And the peace of God which transcends all understanding will guard your hearts and your minds in Christ Jesus. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்திலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Psalm 34:4, I sought the Lord, and he answered me, he delivered me from all my fears. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். Psalm 94:19, when anxiety was great within me, your consolation brought me joy. சங்கீதம் 94ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று எழுதியிருக்கிறது. 1 Peter 5:7, cast all your anxiety on him because he cares for you. 1 பேதுரு புத்தகத்திலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. As you go to him, next step, the Bible teaches trust in the Lord. அடுத்த காரியமாக வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். Another step to overcome sorrows and fear is to trust him. Once again, you may say, this is no big deal. No, it is a big deal. அந்த இரண்டாவது காரியம் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது, அது நமக்கு ஒருவேளை ஒரு பெரிய காரியமாக தோன்றாமல் இருக்கலாம், ஆனால் அது மிகவும் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கு. One of my favorite short verses in the Bible is Psalm 56:3. When I am afraid, I put my trust in you. வேதத்திலே அந்த எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சிறிய வசனம் சங்கீதம் 56:3, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். You see, the real problem is this: when I am afraid, I don't remember this verse or I don't apply it. அந்த உண்மையான பிரச்சனை என்னவென்றால், பிரச்சனை வரும்பொழுது இந்த வசனம் நமக்கு ஞாபகத்தில் வருவதில்லை, அல்லது இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அபியாசப்படுத்துவதில்லை. In the past 30 years in Abu Dhabi, there were at least 3 times that I came to absolute crossroads, not knowing where the support for the next month for my family will come from. அடுத்த 3 மாதத்திற்கு என்னுடைய உதவி எங்கிருந்து வருமோ என்று தெரியாத அந்த சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையிலே 3 முறை நான் இந்த யுஏஇல் தங்கியிருந்த 30 வருஷத்திலே நான் எதிர்கொண்டேன். 3 மாசம் இல்ல, 30 வருஷத்துல 3 தடவை இந்த இப்படி பிரச்சனைக்குள்ள இருந்தேன். Not knowing where the support for the family will come from, but I can tell you from my own weak thoughts and weak fears that I tried all kinds of human attempts before going on the knees. நான் இந்த காரியங்களை மேற்கொள்ளும்படியாக என்னுடைய மாம்சீக ரீதியிலே நான் அநேக முறை இதை நான் முயன்று பார்த்தேன், ஜெபத்தில் கடந்து போவதற்கு முன்பாக. And now I thank the Lord that my human efforts did not bear fruit, and the Lord graciously taught me how to trust him again. ஆனால் என்னுடைய மாம்ச முயற்சிகள் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விட்டது. கிருபையாக தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார் தேவனை எப்படி நம்புவது என்பதை. And he has also given me my wife, who is a stronger believer than I am, to remind me to trust him. தேவனை நம்பும்படியாக ஆண்டவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான காரியத்தை கொடுத்தார், என்னை விட அதிகம் விசுவாசிக்கும் என்னுடைய மனைவியை. But the real point is this: where do these fears, sorrows and anxieties come from? These negative feelings come from a heart that fails to trust God to meet their needs, to solve their problems. ஆனால் அந்த உண்மையான காரியம் என்னவென்றால், இந்த பயங்களும் இந்த கவலைகளும் எங்கிருந்து வருகிறது?
தேவனை நம்பும்படியாக தோற்று போன ஒரு இருதயத்திலிருந்தே இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறதாக இருக்கிறது. தேவனின் நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பார் என்று நம்பாத ஒரு இருதயத்திலிருந்து தான் இந்த பயங்களும் கவலைகளும் துக்கங்களும் நமக்குள்ளே வருகிறது. Trust is the basic antidote for this mental sickness. நம்பிக்கை என்பதுதான் அந்த மனதின் நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மாற்று மருந்தாக இருக்கிறது. Amen. Amen. In Hebrews 13 verses 5 and 6 says, keep your life free from love of money and be content with what you have, for he has said, I will never leave you nor forsake you. So we can confidently say, the Lord is my helper. I will not fear. What can man do? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனத்திலே, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. Amen. Amen. Fourthly and finally, have faith in God. When you come back to him in prayer, as you begin to trust God, then the Bible asks you to believe in him to provide for you, to protect you, to fight for you, and to comfort you. நான்காவதும் கடைசியும் காரியம் தேவனிடத்தில் நம்பிக்கை வைப்பது. வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவரை நம்பும்படியாக, நம்மை காத்து கொள்ளும்படியாக, நம்முடைய பயங்களை போக்கும்படியாக, நம்முடைய கவலைகளில் ஆறுதல் தரும்படியாக, அவர் மீது நம்பிக்கை வைக்கும்படியாக. Amen. Amen. Brother, read Mark 11th chapter verses 22 to 24. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 22 24 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். Amen. Amen. Dear brothers and sisters, I am moved by the Holy Spirit to proclaim and to pray prophetically this morning. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாக உங்களிடத்தில் சொல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்னை உந்துகிறார். Come to the Lord Jesus Christ today, just as you are. நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே கிறிஸ்துவின் சிலுவை அண்டையில் நீங்கள் வாருங்கள். Bring your sorrows, worries and fears. உங்களுடைய கவலைகளையும் துக்கங்களையும் பயங்களையும் அவரிடத்தில் கொண்டு வாருங்கள். Do you know something? You are carrying these things needlessly. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தேவையில்லாத காரியங்களை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். Jesus has already carried these for you on his cross. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து இதை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். You don't need to carry them anymore. அதை நீங்கள் இனிமேலும் சுமக்க தேவையில்லை. Take his yoke. Let the empty cross. அவருடைய நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த லகுவான அவருடைய நுகமானது உங்களது அனுதின சிலுவை ஆகட்டும். Let that open grave become your trust. அந்த திறக்கப்பட்ட கல்லறையானது உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய விசுவாசமாகவும் மாற கடவுது. You may say, brother, you don't know my problem. You don't understand my loss. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், என்னுடைய பிரச்சனை உங்களுக்கு புரியாது, என்னுடைய இழப்பு உங்களுக்கு புரியாது என்று. True, you are absolutely right. I don't know. I don't understand. முழுவதும் உண்மைதான், எனக்கு தெரியாது, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. But I am pointing to the one who knows, who understands. And more than that, he has already taken away your sorrows and fears on his cross. உங்களை புரிந்து கொள்ளும்படியாக, உங்களை அறிந்து கொள்ளும்படியான ஒருவரை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அவர் ஏற்கனவே இதை தம்முடைய சிலுவைகளை சுமந்து தீர்த்து விட்டார். What you are carrying today in your heart, you don't have to tell about these things fresh to Jesus and ask him to take these away. Many times we pray like that, but that is unnecessary. He has already taken these away from you
The day you accepted Jesus Christ as your Lord and Savior, He took these away and instead gave you His peace. உங்களுடைய இருதயத்திலே இந்த நாளிலே நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் இந்த காரியங்களை நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. அவர் ஏற்கனவே இதை அறிந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். அதை முழுவதும் அவர் சுமந்து தீர்த்து இந்த நாளிலே அவர் உங்களுக்கு புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். Amen. So please kneel down wherever you are and repeat after me. நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் முழங்கார் படியிட்டு நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை திரும்பவும் சொல்லுங்கள். My Lord Jesus Christ, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, you are my Savior. நீர் எங்கள் இரட்சகர். Today, your word has reminded me that you have already taken away my sorrows on the cross. என்னுடைய துக்கங்களை எல்லாம் ஏற்கனவே நீர் சிலுவையில் எடுத்து விட்டீர் என்ற காரியத்தை இந்த நாளில் நீர் எனக்கு நினைப்பூட்டி இருக்கிறீர். I am tired of this COVID. இந்த நோய் தொற்றை குறித்து நான் மிகவும் கவலையுற்றவனாக இருக்கிறேன். I am worried about my job. என்னுடைய வேலையை குறித்து நான் மிகவும் கவலை உள்ளவனாக இருக்கிறேன். I am afraid of my future and of my health. என்னுடைய உடல் நலத்தையும் என்னுடைய எதிர்காலத்தையும் குறித்து நான் பயப்படுகிறவனாக இருக்கிறேன். I worry for my family. என்னுடைய குடும்பத்தை குறித்து நான் கவலைப்படுவர்களாக இருக்கிறேன். Today I hear your call. இன்றைக்கு உம்முடைய அழைப்பை நான் கேட்கிறேன். Come to me, all of you who are weary and carry heavy burdens. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்ற உம்முடைய அழைப்பை. Lord Jesus, I come to you now. ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நாளிலே உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். I come to you and I look to the cross of Christ. I know, I believe, I confess that my sorrows and fears are hanging on that cross. இந்த நாளிலே உம்முடைய சிலுவை நண்டையில் நான் வந்து உம்மை பார்த்து உம்மை நம்பி நான் அறிக்கையிடும் பொழுது எனக்கு ஒரு காரியம் நிச்சயமாகிறது. இதை எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டீர் என்று. You said, I will give you rest. நீர் சொன்னீர், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. Right now I receive that rest. அந்த இளைப்பாறுதலை இப்பொழுது நான் பெற்றுக்கொள்கிறேன். Right now I receive your peace. இப்பொழுதே உம்முடைய சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். You are not doing anything now. You have done all these already 2000 years ago. இப்பொழுது நீர் இதை செய்யவில்லை. 2000 வருடங்களுக்கு முன்பாகவே ஏற்கனவே இதை நீர் செய்து முடித்தீர். Today I remember to claim this peace as my own. இந்த நாளிலே நான் அதை பறைசாற்றுகிறேன். இந்த சமாதானமானது என்னுடைய சொந்தமாக இருக்கிறது. In Jesus' name I pray, my Father. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். Amen. Amen. இந்த நாளிலேயே இந்த ஜெபத்தை ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் உலகம் தர முடியாத சமாதானத்தை ஆண்டவர் ஏற்கனவே தந்துவிட்டார். உங்கள் துக்கங்களை சுமந்தவர், உங்கள் பாடுகளை சுமந்தவர், உங்கள் வேதனைகளை சுமந்தவர், உங்கள் கவலைகளையும் பயங்களையும் சுமந்தவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். நீங்கள் இனி சுமக்க தேவையில்லை. ஆமென்.